உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. மலைகளில் ரொம்ப ரொம்ப அனுகிரகம் மிகுந்த மலையும் திருவண்ணாமலை தான். அமானுஷ்யங்கள் நித்தமும் இருக்கக்கூடிய மலையும் திருவண்ணாமலை தான். அதே மாதிரி மலையை சுற்றி போகிற போது சில இடங்கள்ல விபூதி வாசனை வந்திருக்கு. நான் அதை நுகர்ந்திருக்கேன். தீபம் அப்படின்னா விளக்கு. விளக்கு அப்படின்னாலே விளக்கம் அப்படிங்கிறது தான். விளக்கம்னா இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கா இல்லையா. விளக்கு ஏற்றிய வீடு என்னைக்கும் வீணாகாதுமா. அதிகாலையிலும் அதிமாலையிலும் விளக்கு ஏற்றக்கூடிய அந்த வழக்கம் எந்த வீட்டுல இருக்கோ. அமாவாசை பௌர்ணமியில விளக்கேற்றி விளக்கு பூஜை செய்யறது அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அதுல கர்ம வினை போக்கக்கூடிய பலனை தரக்கூடியது கார்த்திகை மாதம் நாம ஏற்றக்கூடிய விளக்கு வழிபாடு. ரொம்ப அற்புதமான ஒரு திருவிழா. தமிழர்களுடைய பண்டிகைகள்ல ரொம்ப ஆதி பண்டிகை கார்த்திகை பண்டிகை. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை, ஆன்மீக விஷயங்களை கொண்டு சேர்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சொற்பொழிவாளர் புதுகை பாரதி மேம் அவங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போ கார்த்திகை மாதம் வந்துச்சு. கார்த்திகை அப்படின்னாலே திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலையில் அந்த மாதமே வந்து ஒரு பிரம்மாண்ட திருவிழாவாக இருக்கும். அவ்வளவு அங்கே போகணும் அப்படின்னு நினச்சாலே நமக்குள்ள அந்த உற்சாகம் வந்துடும். ஒருவேளை என்னால் திருவண்ணாமலைக்கு போக முடியல அப்படின்னா நான் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுன்றது தான் என்னோட கேள்வி. ஏன்னா எல்லாராலையும் போக முடியாது, ஒருத்தருடைய சூழலை பொறுத்து. இப்போ போக முடியலன்றவங்க என்ன செய்யலான்றதையும் பேசுவோம். முதல்ல தீபத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்கும் இல்லையா, அதை பற்றி பேசலாம். கார்த்திகை மாதத்துக்கு பொருத்தமான ஒரு கேள்வி இது. தீபம் அப்படின்னா விளக்கு. விளக்கு அப்படின்னாலே விளக்கம் அப்படிங்கிறது தான். விளக்கம்னா இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கா இல்லையா, இருட்டுல தெரியாது. இருக்குங்கிறத விளக்கி காட்டுறதுனால அதுக்கு விளக்கு. ஒளி வந்தாச்சு அப்படின்னா நமக்கு இருள் போயிடும். மனிதன் ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே பயந்தது இருட்டுக்கு. மிருகங்களுக்கு பயந்தான், இருட்டுக்கு பயந்தான். அந்த இருட்டில் இருந்து அந்த வெளிச்சத்தை கொண்டு வர்றதுங்கிறது நெருப்பு. அப்புறம் காலங்கள் கழிச்சதுக்கு அப்புறமா நெருப்பை பார்த்து பயம்தான். நிறையா நெருப்புனால விபத்துகள் வந்ததுன்றது. எப்போ அந்த நெருப்பை கையாளுறதுக்கு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டானோ அப்போ மனிதனுடைய வளர்ச்சி பாதை, அப்படியே நாகரிக வளர்ச்சி பாதை வந்தது. ஆனால் நம்ம ஆன்மீக உலகம் ரொம்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இருள்னா இப்படி, ஒளினா இப்படி. ஒளியிலேயே சூரியன் வேற, சந்திரன் வேற, அக்னி வேற. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நமக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த சூரியன் சந்திரன்கிறது வந்து நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது. அவங்க அந்த கிரகங்கள் அவங்களுடைய அந்த வட்டப்பாதையில் அவங்களுக்குன்னு உள்ள அந்த நியதிப்படி அவங்களுடைய இயக்கம் இருக்கும். ஆனால் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் நம்ம விருப்பத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடியது விளக்கு. அப்போ வந்து விளக்கு வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஃப்ரெண்டு அப்படி வச்சுக்கலாம். இந்த விளக்கு, ஒரு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னாலே தன்னை போல இருள் விலகுது அப்படிங்கிறது ஒன்று. விளக்கின் சுடரொளியில் தெய்வத்தை பார்த்தவர்கள் தான் நம்ம பெரியவங்க. ராமலிங்க வள்ளல் சுவாமிகளில் ஆரம்பித்து நீங்கள் சொன்ன இப்போ திருவண்ணாமலை தீபம் வரைக்கும் சிவபெருமான் ஒளிப்பிழம்பாக நின்னார். விஸ்வரூபமாக அண்டமெல்லாம் தாண்டி போய் மேலையும் கீழையுமா லிங்கோத்பவராக ஜொலித்த நாள் தான் அந்த கார்த்திகை பெருவிழாங்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு திருவிழா. தமிழர்களுடைய பண்டிகைகளில் ரொம்ப ஆதி பண்டிகை கார்த்திகை பண்டிகை. இந்த விளக்கு ஏத்துறது, விளக்கீடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காலம் முன்னாடியே உண்டு. நம்மளுடைய பருவ காலங்களை வச்சு தான் இந்த பண்டிகைகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. தை மாதம் மகரத்துக்குள்ள சூரியன் பிரவேசிக்கிற நேரத்தில் அறுவடை செஞ்ச நெல்லெல்லாம் கொண்டு வந்து வச்சு சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுங்கிறது ஒன்று. கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா அப்படியே நேர் எதிர்க்க இருக்கும். எல்லாமே பனி ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்கும், மழை ஒரு பக்கம் தூறல் போட்டுட்ருக்கோம். பனி தூறல் இருக்கிற போது இங்கே சூரிய ஒளி அதிகம் இருக்காது. எப்போ சூரிய ஒளியினுடைய பங்கு கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல சின்ன சின்ன பூச்சிகள், இன்ஃபெக்ஷன் கொடுக்கக்கூடிய பாக்டீரியாஸ் நிறையா வரும்.
இதெல்லாம் வந்து பின்னாடி கண்டுபிடிச்சோம். ஆனா நம்ம ஆட்கள் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நேரத்துல ஊர் முழுக்க விளக்கு ஏற்றுங்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்த தீய நுண்ணுயிரிகள் எல்லாம் அழிஞ்சு போகும். அதுக்காகத்தான் கொண்டு வந்தாங்க. இப்போ நான் எங்க வீட்ல மட்டும் ஏத்துறேன்னா அதனால பலன் இல்லை. எப்ப அதிக பலன்னா எல்லாரும் சேர்ந்து கூட்டு வழிபாடு செய்யற போது. ஒரு தெரு முழுக்க ஏத்தி வச்சிருக்காங்கன்னா அந்த நாள் பார்க்குற போது எவ்வளவு நல்லா இருக்கும். முதல்ல சூழல் மாறும். சுற்றுப்புறத்துக்கான நன்மை கார்த்திகை பண்டிகை அதுதான். விளக்கு ஏற்றி வழிபாடு அப்படிங்கிறது நீங்க நினைச்சதை நடத்தி கொடுக்கும். நீங்க எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் இஷ்ட தெய்வமா கையில் எடுத்துக்கங்க. குலதெய்வம் வேற இருக்கலாம். ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக இந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு போங்கன்னெலாம் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு போக முடியலையா அல்லது அந்த தெய்வத்தினுடைய திருவுருவப்படம் கிடைக்கலையா, கவலையே பட வேணாம். விளக்கை ஏற்றி வச்சுட்டு அது முன்னால் உக்காந்து அந்த தெய்வத்தோட உருவத்தை தியானிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒளியில் அந்த தெய்வத்தினுடைய அருள் வரும். இது பல பேர் பார்த்துருக்காங்க, நான் புதுசாக சொல்லலாம் இல்லை. அப்போது விளக்கு வந்து நமக்கு தெய்வத்தினுடைய அம்சம். ஒரு பெரிய குத்துவிளக்கு இருக்குது அப்படின்னா நான் வந்து அதை திருவிளக்குன்னு தான் சொல்லுவேன் எப்போவுமே. அதை குத்துவிளக்குன்னா அப்படி நெட்டு குத்தலாக வச்சதுனால அதை குத்துவிளக்குன்னு சொல்கிறாங்களே தவிர திருவிளக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விளக்கை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் திரு அப்படின்னா செல்வம், ஆரோக்கியம், வளர்ச்சி, இளமை, புகழ், 16 செல்வங்களையும் தரக்கூடியது திரு அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே இருக்குது. அதனால் அந்த எல்லாத்தையும் தரக்கூடியதுங்கிறதுனால விளக்குக்கு திருவிளக்குன்னு பேர். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் 3 பேர் இருக்காங்க. அதில் 3 பேர் இருக்காங்க. மகாலட்சுமியினுடைய அம்சம். விளக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முகம் ஏற்றுறதுங்கிறது மத்தியமம், 2 முகங்கிறது அதை விட அதிகமான ஒரு அடுத்த பலன் தரக்கூடியது, 3 முகம்ங்கிறது குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை வரும், 4 முகம்ங்கிறது ஒன்னொன்றுக்கும் பலன் சொல்லுவாங்க, செல்வம் சேரும், 5 முகம் ஏற்றும் பொழுது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டால் விளக்குன்னு ஒன்று ஏற்றினாலே பெருசு. விளக்கு ஏற்றிய வீடு என்னைக்கும் வீணாகாதுமா. அதிகாலையிலும் அந்திமாலையிலும் விளக்கு ஏற்றக்கூடிய அந்த வழக்கம் எந்த வீட்டில் இருக்கோ, நீங்கள் என்ன மாதிரியான வசதி, அந்த ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் நெய், இதுக்கு கூடவா சம்பாதிக்காமல் இருப்போம். அதை மட்டுமாவது ஒரு தூய்மையான அகல் விளக்காக இருந்தாலும் சரி. நீங்கள் பெருசாக வெள்ளி விளக்கில் தான் ஏற்றணும்லாம் ஒரு கட்டாயமும் இல்லை. 10 ரூபாய்க்கு ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சு அதை வந்து சுத்தம் பண்ணி அதில் ஒரு சந்தனம் குங்குமம் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு திரி போட்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னாலுமே அந்த விளக்குக்கு அவ்வளோ மகிமை உண்டு. நம்ம தமிழர்கள் வழிபாட்டில் வந்து அமாவாசை, பௌர்ணமி இதை வச்சு தான் நம்ம ரெண்டையும் வச்சு தான் நம்ம நிறைய பண்டிகைகள் கொண்டு வருவோம். அப்படி பார்த்திங்கன்னா 12 மாதங்கள்லையுமே அமாவாசை பௌர்ணமியில் விளக்கேற்றி விளக்கு பூஜை செய்கிறது அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அதில் கர்ம வினை போக்கக்கூடிய பலனை தரக்கூடியது கார்த்திகை மாதம் நாம் ஏற்றக்கூடிய விளக்கு வழிபாடு. இப்போ உதாரணத்துக்கு தை மாதம்னா வெற்றிகள் தரும், ஐப்பசி மாதம் வந்து பசிப்பினி போக்கும், மார்கழி மாதம் அப்படிங்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கும்னு 12 மாதங்களுக்கும் 12 விதமான பலன்கள் உண்டு. அதில் கார்த்திகை மாதம் செய்யக்கூடிய விளக்கு வழிபாட்டிற்கு கர்ம வினை போக்கும். கர்ம வினை போகணும் அப்படின்னா கார்த்திகை தீபத்தை பிடிச்சிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க மேம். இன்னும் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப முரணாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க அவ்வளவு விளக்கு ஏற்றுவாங்க. இன்னைக்கு ஆஃபீஸ் போகிறோம், டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 விளக்கோடு நிறுத்திடுறாங்க. அன்னைக்கு காலத்தில் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே ஏதோ ஒரு கஷ்டத்தை தேடி தான் ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவ்வளவு விளக்கு ஏற்றினா தான் நல்லது நடக்குமா? நம்மளுடைய ப்ரையாரிட்டி தான் அதில் முக்கியம். நம்ம அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் சும்மா இருந்தாங்க அப்படிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். தே வர் வெரி பிஸி தேன் அஸ். நம்மளை விட அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அதனால் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுத்தாங்க. இப்போ நம்மலாம் ஆஃபீஸ் போகிறோம், சம்பாதிக்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் சம்பாதிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குன்னு பின்னாடி ஓடுறோம்ல, யார்கிட்டயாவது கேட்குறோம்ல. அதே தான். அதை வந்து தடுக்கிற முறைமை தான் இதெல்லாம். நீங்கள் வருஷம் 365 நாளில் 300 நாள் ஆஃபீஸ் போங்க. ஒரு லீவு விட்டால் அந்த கிடைக்கிற 1.5 நாள் லீவுக்குள்ளே எங்கே ட்ரிப்பு போகலாம்னு பிளான் பண்ணுறோம்ல. அப்போது நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? பொழுதுபோக்குக்கும் வீண் செலவுகளுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் அங்கே போயிட்டு வந்தால் என்ன நடக்க போகுது? அங்கே போய் சண்டை போட்டு திரும்ப வரும்போது மூஞ்சி, கிளம்பும்போது சிரிச்சுட்டே போவோம், திரும்பி வரும்போது மூஞ்சி உம்முன்னு இருக்கும் எல்லாருக்கும். நடக்குது இல்லை பல வீடுகளில்.
தெய்வ வழிபாட்டுக்குன்னு நேரம் ஒதுக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஓடி வந்து என்னன்னு திரும்பி பார்க்குற போது நமக்கு ஒரு வெறுமையும் ஒரு பிரச்சனைக்கான இதுவுமா இருக்குன்னா, அப்போ நம்ம பலனை தேடி ஓடாமல் அது ஆரம்பத்திலேருந்தே படிப்படியாக நம்ம அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பணமும் சம்பாதிக்கணும், புகழாவும் இருக்கணும்னாலும் அதுக்குள்ளே போய் சிக்கிராமல் இருக்கணும். அப்போ தெய்வ வழிபாடு ஒன்று தான் நமக்கு கிடைக்கிற பெரிய பற்றுக்கோடு. அந்த பற்றுக்கோட்டை இறுக்கி பிடிச்சிட்டு, இறைவா இது ஒன்னால கிடைச்சது, ஆண்டவனே இது ஒன்னால கிடைச்சது, ஆதிபராசக்தி இது ஒன்னால கிடைச்ச நன்மை, துன்பம் கொடுக்குறியா நீ ஏதோ மனசை வச்சு செய்யறம்மா பார்த்து கொஞ்சம் பார்த்து நான் தாங்குற அளவுக்கு கொடு. இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் ஆண்டவன் கிட்ட சரணாகதியோட செய்யற போது இதெல்லாம் நமக்கு வரவே வராது. எவ்வளவு பிஸியா இருங்க, எவ்வளோ கோடியாக சம்பாதிங்க, நம்மளை உடம்பை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குறோம், வீட்டை பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குறோம், இது எல்லாத்தையும் செய்யறதுக்கான அருளை தரக்கூடிய ஆண்டவனை வணங்குறதுக்கும் ஒரு நேரம் ஒதுக்கி தான் ஆகணும். ப்ரையாரிட்டைஸ் தான் முக்கியம். அப்புறமா நம்ம பின்னாடி போய் எதுக்காவது பலன் தேடிட்டு இருக்கிறத விட இப்பத்துலேருந்தே கொஞ்சமாக அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே மேம். அதே மாதிரி கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம வந்து திருவண்ணாமலையில் பார்த்தோம் அப்படின்னா மழை பெய்யும், அவ்வளவு மழை பெய்யும். ஆனாலுமே அன்னைக்கு ஏற்றி வைத்த அந்த தீபம் வந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் எரியறத கூட நம்ம நியூஸில் பார்த்துட்டே இருப்போம். இவ்வளோ மழை பெய்ந்தது, அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இவ்வளோ மழை வந்தது அப்படின்னு ஒரு நியூஸ் போச்சுன்னா, இன்றும் வந்து எரிந்து கொண்டே இருக்கும் விளக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வரும். இந்த அளவுக்கு அங்கே வந்து அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்குன்னா அப்போ அங்கே எவ்வளவு ஆன்மீகம் இருக்கணும் மேம்? அதை பற்றி எங்க நேயர்களுக்காக. உண்மை. அதாவது மலைகளில் ரொம்ப ரொம்ப அனுகிரகம் மிகுந்த மலையும் திருவண்ணாமலை தான். அமானுஷ்யங்கள் நித்தமும் இருக்கக்கூடிய மலையும் திருவண்ணாமலை தான். சித்தர்களை வா என்று அழைக்கக்கூடிய மலை, ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை. அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா சொல்லற்கு அரியவன் சிவபெருமான், சொல்லுதற்கு அரியவன். என்னால் அந்த எமோஷனை உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு முயற்சி பண்ணலாம், எனக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வை உங்களுக்கு கடத்துறதுக்கு தானே தவிர. ஆனால் நீங்களும் என் கூட வரும்போது தான் அந்த ஃபீலிங் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நல்ல ஒரு அருவி கொட்டுற அல்லது ஒரு நீர்நிலை இருக்கிற குளுமையான பசுமையான இடத்துக்கு மக்கள் போகிறதுங்கிறதெல்லாம் பெருசு இல்லை. ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இங்கெல்லாம் போகிறாங்கன்னா அதெல்லாம் ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா அந்த பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். திருவண்ணாமலையில் என்ன இருக்குது? வெறும் ட்ரை லேண்டு. அதுவும் அந்த மலை வந்து கரடு முரடு, மேலே ஏறுறதெல்லாம் சாமானியம் கிடையாது. கிட்டத்தட்ட 2700 அடி உயரத்தில் மேலே தீபம் ஏற்றுறாங்க. அந்த கரடு முரடான இடம், அக்னி தலம், வெயில் கொளுத்துற தலம், பாதையெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு யாரும் அங்கே பட்டு மெத்த விரிச்செல்லாம் ரெட் கார்பெட் விரிச்செல்லாம் இல்லை. இப்போயாவது கொஞ்சம் ரோடு பரவாயில்ல, ஆனால் அந்த காலத்தில் எவ்வளோ கடுமையாக இருந்திருக்கும். ஆனாலும் அத்தனை சித்தர்களும் அங்கே போயிருக்காங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு காந்த சக்தி உள்ள மலை. மேலே ஏற்றக்கூடிய அந்த தீபம் இருக்கு இல்லையா, கார்த்திகை தீபம் முடிஞ்சதுக்கப்புறமா 11 நாளைக்கு ஏற்றுவாங்க, மாலையில் ஏற்றுவாங்க. அது இரவு முழுக்க உங்களுக்கு அங்கே வெளிச்சம் தரும், அது எரிந்து கொண்டே தான் இருக்கும். அதுதான் இன்னைக்கும் அங்கே அண்ணாமலையார் சத்தியமாக இருக்கிறாருங்கிறதுக்கான ஒரு இது. அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த காடா துணி, அந்த நெய், இது எல்லாமே பிரத்யேகமாக அதுக்குன்னு தயாரிக்கிறது. அதனால் அங்கே வந்து இயற்கை வந்து இதுக்கப்புறம் தான் இயற்கை. பஞ்சபூதங்களையும் ஆளக்கூடியவன் சிவன், பஞ்சபூதங்கள் அதுக்கு ஒத்துழைக்கலைன்னா அப்புறம் என்ன அதில்? நானே ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா, வெயில் காலம் மலை சுத்தன்னு போயிட்டோம் நண்பர்களோடு சேர்ந்து. ஆனால் இன்றைக்கி நடக்க முடியுமா முடியாதான்னு ஒரு தயக்கத்திலேயே போனால், நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரில, எங்கள் தலைமையிலேயே மேகம் வந்தது. அப்படியே நாங்கள் நடந்த பாதை முழுக்க பார்த்திங்கன்னா அப்படியே நிழல் பிடிச்ச மாதிரி அப்படி வந்து, சில சமயம் இடங்களில் ட்ரிஸ்லிங், அழகாக ஓவர் ரெயினும் கிடையாது, ஓவர் வெயிலும் கிடையாது. சில சமயம் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. இரவில் நடக்கிற போது கொட்டுன்னு மழை கொட்டியிருக்கு, மழையில் நனைஞ்சிட்டே நடந்திருக்கோம், அதுவும் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே மாதிரி மலையை சுற்றி போகிற போது சில இடங்களில் விபூதி வாசனை வந்திருக்கு, நான் அதை நுகர்ந்திருக்கேன். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த செம்மங்கி பூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பூவினுடையது, அந்த வாசனை, பூவுடைய வாசனை, பவளமல்லி வாசனை, இதெல்லாம் அந்த இடத்துல கோவில்லாம் கிடையாது. அந்த மலை சுற்றிற பாதையில் அந்த இடத்துல திடீர்னு பூ வாசம் வரும், திடீர்னு விபூதி வாசம் வரும்.
அதெல்லாம் அப்படியே நீங்கள் வந்து நுகர்ந்துட்டே நம்ம சிவாய சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா நடக்கிறதுக்கான தெம்பை அவரே தருவார். இன்றைக்கும் திருவண்ணாமலை வந்து ஹாலோவான மலைமா, அந்த மலைக்கு உள்ள இன்னைக்கும் தேவாதி தேவர்கள் அண்ணாமலையாரை பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து வேறு யுகத்தில் நடந்ததில்லை. ரமண மகரிஷி இந்த கலியுகத்தில் உள்ளுக்குள்ள அங்கே பூஜை நடக்கிறத அவர் காதால் கேட்டிருக்காரு. அதனால தான் மேலே அங்கே கந்தாசிரமத்தில் அவர் இருந்து தவம் பண்ணினதுங்கிறது. அதனால தான் மற்ற சித்தர்களும் அங்கே போய் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். திருவண்ணாமலை தனிதான். இந்த தீப திருநாள் அன்னைக்கு அப்போ வந்து 3 நாட்கள் வந்து நம்ம வீட்டில் விளக்கேற்றதை ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இது இந்த கார்த்திகை மாத ஆரம்பத்துல இருந்தே செய்யலாமா? நம்ம தாராளமாக செய்யலாம். கார்த்திகை மாதம்னு மட்டும் இல்லை, அந்த காலத்துல எல்லாம் வீட்டினுடைய முகப்பு பக்கம் 2 பக்கமும் விளக்கு மாடம்னு வச்சுருப்பாங்க. இங்கே உள்ள படி ஏறும்போது 2 பக்கம் திண்ணை இருக்கும். திண்ணைக்கு மேலே நிலைப்படிக்கு பக்கத்தில் விளக்கு மாடம்னு இருக்கும். அதிகாலையிலையும் அந்தி மாலையிலையும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றின உடனே அங்கேருந்து விளக்கு எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்பாங்க. ஆண்டு முழுவதும் வைப்பாங்க. அந்த மாதிரி வீடுகளும் உண்டு. நமக்கு அவ்வளவுக்கு முடியலை அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் பண்ணணும். கார்த்திகை மாதத்தில் மாலை நேரத்தில் வீட்டினுடைய முகப்பு பகுதியில் விளக்கு ஏற்றுவதற்குன்னு மாடம் இருந்தால் வைக்கலாம். அல்லது தலைவாசல்னு சொல்லுவாங்க இல்லையா, தலைவாசலில் விளக்கேற்றி வைக்கலாம். கார்த்திகையில் மாலை முழுவதும் வைக்கணும். மார்கழியில் அதிகாலையில் வைக்கணும். அதிகாலையில் வைக்கிற போது அதனுடைய மங்களம் வேறு. அது மார்கழி மாதத்துக்கான சப்ஜெக்ட். இப்போ கார்த்திகை மாதத்தில் தாராளமாக நீங்கள் 30 நாளும் செய்யலாம். குறைந்தபட்சம் 3 நாளாவது செய்யணும். அந்த கார்த்திகைக்கு சர்வாலய தீபத்துக்கு முதல் நாள் சர்வாலய தீபம், அடுத்த நாள் அது வந்து கொல்லை கார்த்திகைன்னு சொல்லுவாங்க, குப்பை கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலையும் போய் விளக்கு ஏற்றி பண்ணுறது அப்படிங்கிறது அங்கே உள்ள நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாத்தையும் விரட்டுறது. நம்ம நாட்டு பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் குப்பையை கூட குப்பைன்னு சொல்ல மாட்டாங்க, குப்பையை ஒரு செல்வம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளை மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் தேர்ந்தவங்க உலகத்தில் யாரும் கிடையாது. இன்றைக்கி தான் அதை இப்போ மேனேஜ் பண்ண தெரியாமல் நம்ம தடுமாறி முழிக்கிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் கிராமத்து வீடுகளில் பார்த்தீங்கன்னா குப்பை குழின்னு ஒன்று இருக்கும் கொல்லை பக்கம்லாம். அந்த குப்பை குழியில் தான் கொண்டு போய் சாப்பாட்டு வேஸ்ட்டெல்லாம் அங்கே போடுவாங்க. அதில் வந்து மக்கிற குப்பைகள் மட்டும் போடுவாங்க. பேப்பர் பிளாஸ்டிக் குப்பை அதில் போகாது. அந்த குப்பைகளை வந்து அப்படியே கம்போஸ்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்து செடி கொடிகளுக்கு உரம் போடுறது, மண்புழு உரம் அதெல்லாம் செய்கிறது. இதெல்லாம் ஜஸ்ட் லைக் திட்டாக போகிற போக்கில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வீட்டில் கோழி இருக்கும், நீங்கள் சாப்பிட்டுட்டு தட்டு கழுவுறாங்கன்னா அதில் இருக்கிறது சின்ன காய் கருவேப்பிலை எல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து அது வாஷ் பேசினில் அடைச்சிட்டு அதுக்கு 2 பேர் ஆளை கூப்பிடுறோம். அதெல்லாம் இல்லை, அதை கொண்டு போய் அப்படி இந்த கோழிகிட்ட போடுவாங்க, அது சாப்பிட்டு போயிடும். ஸோ நம்ம வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி லைஃப் தான் நம்ம இருந்திருக்கோம். இப்போ நம்மளுடைய கார்த்திகை பண்டிகைங்கிறது ரொம்ப பெரிய ஈகோ ஃப்ரெண்ட்லி பண்டிகை. நிச்சயமா. கார்த்திகை தீபம் பற்றி இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல். ஏன்னா அவ்வளவு நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய முதல் பண்டிகை அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளவு பழமையான பண்டிகை கார்த்திகை தீப பண்டிகை வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் கொடுக்கணும். இன்னும் பல பண்டிகைகள் இருக்குது, எல்லாத்துடைய சிறப்பையும் நீங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஆன்மீகம்ங்கிறது வெறும் ஆண்டவன் வழிபாடு மட்டுமல்ல, அகில உலகத்தினுடைய சுற்றுச்சூழல், மருத்துவம், உளவியல் எல்லாத்தையும் சேர்த்தது தான் நம்ம ஆன்மீகம்ங்கிறது. அந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சது. அதனால் உங்களுக்கும் ஆதன் ஆன்மீகத்துக்கும் என்னுடைய நன்றி. நன்றி.